ஈவினிங் 6:00 மேல தான் இன்னைக்கு நான் விலாக் எடுக்கவே ஆரம்பிச்சேன். ஈவினிங் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு டின்னர் செய்யலான்னு போயிட்டேன். டின்னருக்கு வந்து கீரை குழம்பு தான் கேட்டிருந்தாங்க. நான் சிம்பிளா பருப்பு போடாம கீரை கடையல் பண்ணி குடுத்துட்டேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கர்ல 2 கட்டு சிறுகீரையை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 15 சின்ன வெங்காயம், 1/2 பெரிய வெங்காயம், ஒரு 20 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ப 5, 6 பச்சை மிளகாய், 2 நல்ல பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல பெருங்காயம் சேர்த்துட்டு நீங்க குக்கர் மூடியெல்லாம் போட வேணாம். அப்படியே வந்து தண்ணி சேர்க்காமலே வேக வச்சு எடுத்துக்கோங்க. கீரையிலேருந்தே தண்ணி வரும். பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இப்போ நல்லா வெந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நோ சொல்லவே மாட்டாங்க. அதை தனியாக ஷிஃப்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலந்துடலாம் அந்த இதோட சேர்த்துட்டு. இப்போ ரைஸோட பெசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.